சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறத பாரு, விட்டா ரோட்ல போய் விழுந்துருவா போல. இதுக்கா நான் பைக்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தேன். சஞ்சய் கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன். ரோடு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் ஸ்லோவா தான் போக முடியும். ஆனா என்ன கேட்டுட்டே இவ்வளவு கோவமா பேசுற? ஐயோ, கோவமெல்லாம் பேசல, நார்மலா தான் பேசினேன். ஒரு வேகத்தடையில ஏத்தினாலே அங்கிட்டு போய் விழுந்துருவா போலயே. இவ்வளவு வச்சுட்டு இந்த வண்டியில நான் எப்படி ஓட்டிட்டு கூட்டிட்டு போறது? இதுல ஃபாஸ்டா வேற கூட்டிட்டு போகணுமா? எங்கேயாவது புடிச்சிட்டு உட்காந்துருக்காளா? என்ன பிடிக்க வேணாம், அட்லீஸ்ட் வண்டியாவது எங்கேயாவது புடிச்சு வச்சிருக்காளா? கெத்தா உட்காந்துருக்கிறதா நினப்பு. இப்ப என்னையவே பிடிச்சாலும் இப்ப என்ன, நான் என்ன திட்டவா போறேன்? ஓவரா பண்ண வேண்டியது. இப்படி போனா நாளைக்கு தான் போய் சேருவோம் போலயே. ஏ உயிர் காதல் அடங்காது, இருப்பாலும் பொசுங்காது. துணையாக நானும் வருவேன். சாரிடா, அது நீ டக்குனு ஸ்பீட் ஏத்துனியா? அதான். நான் இப்ப இந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்டேனா மேடம் தள்ளி போயாச்சா? நான் தான் சொன்னேன்ல ரோடு இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. நீ தான் ஃபர்ஸ்டா போ சொன்ன. சரி சரி, கோவப்படாம போ. ஏதாவது பிடிச்சிட்டு உட்காரலாம்ல. ஆமா, என்ன வண்டி இது, எங்கேயுமே பிடிக்க முடியல. குத்துக்கள் மட்டும் நான் உட்காந்துதானே இருக்கேன். ஆ? ஐயோ ஒன்னும் இல்லம்மா. உன்கிட்ட நான் இப்ப கூட லவ் சொல்லலாம் போ மாதிரி யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஆனா இப்போ சுபினா பண்ண காரியத்தால ஃபேமிலி ரொம்ப சஃபர் ஆயிருக்கு. இப்ப நான் என்னோட லவ் சொன்னா அது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படி நான் சொல்லி உனக்கும் அது சஃபர் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. போட்டோம், பொறுத்தது பொறுத்தாச்சு. இன்னும் ஒரு 2 to 3 months ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன். இவ வேற அடிக்கடியில பிடிக்கிறா. பிடிச்சே இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி டக்கு டக்குன்னு பிடிச்சா நான் என்னடி பண்றது? உனக்கு முதல்ல வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? யாருக்கு மேடம்? எனக்கா? ஆமா, சும்மா சும்மா எதுலயாவது போய் விட்டுக்கிட்டே இருக்க. என்ன அப்ப இறங்கி நீ ஓட்டுறியா, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? முன்னாடி உட்காந்து ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். இதுல அப்பப்போ பிடிக்க வேண்டியது. ஒன்னும் இல்லம்மா, எங்கேயாவது புடிச்சிட்டு உட்காரு. என்னமோ கெத்தா உட்கார்ற மாதிரி பின்னாடி உட்காந்துக்க வேண்டியது. பிடிக்க இடம் இருந்தா நான் பிடிக்க மாட்டேனா? ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி ஓட்ட மாட்டீங்களோ? ஸ்கூட்டி எல்லாம் கேர்ள்ஸ் ஓட்டுறது, பாய்ஸ் எல்லாம் பைக் தான் ஓட்டுவோம். சரி மேடம், என்ன இப்படியே கை வச்சுட்டு இருப்பீங்களா இல்ல மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் பிடிப்பீங்களா? ஒரு இடத்துல கை வச்சுட்டு உட்காரு. நான் ஓட்டணுமா இல்லையா? எங்கேயாவது புடிச்சிட்டு உட்காரு. அடுத்த தடவை உன் கூட வண்டில வேணா என்ன என்னன்னு கேளு. ஐயோ அதெல்லாம் நீ அடுத்த தடவை வேற ஏதாவது பாத்துக்கலாம். அடுத்த தடவை நான் உன் வண்டில ஏறணும்னா இங்க ஏதாவது ஒரு கம்பியை ஃபிட் பண்ணுடா. உனக்காக நான் கம்பியை ஃபிட் பண்ணணுமாடி? ஆமா. அப்பா முடியல. அப்போ நீ எதையும் புடிச்சிட்டு உட்கார மாட்டேன். எங்கடா பிடிக்க சொல்ற? கொஞ்ச நேரம் தானே, போ, நான் பாத்துக்கறேன். நான் நல்லபடியா உட்கார்ந்திருக்கேன். என்னமோ பண்ணித்தல, சொன்னா கேட்கவா போற? ஐயோ அஞ்சலி, எவ்வளவு நேரம் அப்படியே அழுதுட்டே இருக்க போற? என் வீட்டுல எனக்கு அழுக கூட உரிமை இல்லையா? ஐயோ அப்படி சொல்லல அஞ்சலி. இப்ப நீ அழுகிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா பூமாரி உன்னை புரிஞ்சுப்பா அஞ்சலி. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டா. நான் அன்னைக்கு ஓகேவே சொல்லிருக்க கூடாது. நான் ஏன் தான் சொன்னேன்னு எனக்கு இன்னும் வரைக்குமே தெரியல. இத்தனை வருஷமா பூமாரி என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், நானும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். ஆனா இதை என்னால பூமாரிட்ட சொல்லவே முடியல. அவ சொன்னா என்ன நினைப்பான்னு கூட தெரியல. அவளுக்கு இந்த விஷயம்லாம் சுத்தமா பிடிக்காது. என்னடி, உனக்கு தான் என்னை பத்தி எல்லாமே தெரியுமே, நீ ஏன்ட்டு இப்படி பண்ணேன்னு என்கிட்ட கேட்டானா நான் என்ன சொல்றது அவட்ட? எனக்கு இருக்கிற நம்பிக்கையான ஒரே ஃப்ரெண்டு தான் அவதான். அவளுக்கும் அப்படிதான், நான் தான் எல்லாமே. ஐயோ தீஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி இதே சொல்றடி. நான் சஞ்சய் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நீ என்ன லூசா? எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஆமா, அவன் எதுவுமே நினைக்கல. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு பூமாரியை ரொம்ப பிடிக்கும், பூமாரிக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னா அவ கண்டிப்பா உன்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுப்பா. இல்ல அஞ்சலி, பூச்சி பூச்சி சஞ்சய் பூமாரிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. பயப்படாத. அஞ்சலி என்ன பண்ற? வந்து கதவை தர. நீ இரு, நான் போய் கதவை திறக்கிறேன். நீயா? ஆமா பயப்படாத.
இன்னைக்கு என்ன நடக்க போதோ. அஞ்சலி ம் எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. நல்லா இருக்கேன் பூமாரி. நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். சரி வா உட்காரு. ஆமா சந்தோஷ், நீ இங்க என்ன பண்ற? அது நான் சும்மா தான் ரொம்ப நாள் ஆச்சு அஞ்சலியை பார்த்து, அதனால தான் இன்னைக்கு தான் காலைல வந்தேன். ஓ சரி சரி. நீ சொல்றதே அவன் நம்பரா பாடுறா. டேய் உண்மையாலே காலைல தாண்டா வந்தேன். அது ஓகே, அஞ்சலியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்ன பத்தியா, அதை நம்பிட்டா பாரு அவளும். அவன் என் பூமாரி வெகுலியாவே இருக்கா. உன் பூமாரியா? அது வந்து பாவம் நம்ம பூமாரி வெகுலியாவே இருக்கான்னு சொல்ல வந்தேன். சரி வெளில வா, உங்ககிட்ட நிறைய பேசணும். வரேன். என்ன நீங்களே குசுகுசுன்னு பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 இருக்கும், அதெல்லாம் உன்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நாங்க இங்க வெளில இருக்கோம். சரி சரி. உனக்கு என்ன ஆச்சு? எனக்கா? எனக்கு ஒன்றும் ஆகலையே, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய் நான் உன்னோட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கேன்டி. உன் மூஞ்சியை பார்த்தா தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமாரி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல. இத்தனை நாள் எப்படி நம்ம ஒரு ஃபோன் கூட பேசிக்கல, ஒரு மெசேஜ் பண்ணல, நீ என் கூட இவ்வளோ நாள் பேசாம இருந்ததும் கிடையாது. எனக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல. ஒருவேளை நான் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டேனா? அதனால் நீ என்ன கோவமா இருக்கியா? இல்லை எனக்கு எதுவுமே புரியல அஞ்சலி. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை குமாரி, அதெல்லாம் உன் மேலே எனக்கு எந்த ஒரு கோவமுமே இல்லை. இப்போ கூட பாரு, ஏதோ அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்க. என்னமோ அழுதையை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு தோணுது. அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லடி, நல்லா தான் பேசுகிறேன். ரொம்ப நாளாக நீ என்னைய பார்க்கல, என்கிட்ட பேசலைல்ல, அதனால தான் அப்படி உனக்கு தெரியுதாட்டு இருக்கும். இருக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் கேட்குறேன், உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே? இல்லடி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அஞ்சலி உண்மையாக சொல்லு, உன் வார்த்தை ஏன் இப்படி தடுமாறுது? ஐயோ அஞ்சலி, இத்தனை வருஷத்துல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஆனால் நம்ம 2 பேரும் என்றைக்குமே பிரிஞ்சது கிடையாது. எதுவுமே நம்ம ஷேர் பண்ணாமல் இருந்ததும் கிடையாது. இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சத்தியமா. கேரளா போயிட்டு வந்ததுலேருந்து நீ என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. என்னதான் ஆச்சு உனக்கு? அஞ்சலி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பூமாரி. எதுக்கு நீ அழுகுற? இப்போ என்ன விஷயம் சொல்லு ப்ளீஸ். என்னால் எந்த ஒரு கோபமும் பற்றாத. நான் கோபப்படுற அளவுக்கு நீ என்ன சொல்ல போற சொல்லு முதல்ல. ஐயோ பூமாரி, ஆக்சுவலா நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. ஆனால் எடுத்துட்டேன், அதை இனிமேல் மாற்ற முடியாது. சின்ன வயசுலேருந்தே உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ எடுத்த முடிவு உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பூமாரி. ப்ளீஸ் பூமாரி, அப்போ இப்போ எப்போவுமே நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு என்னை வெறுத்துறாத. லூசு, என்ன விஷயம் சொல்லிட்டு சொல்லுடி, எனக்கு அப்படியே பதறுது. நானும் சந்தோஷம் லவ் பண்ணுறேன் பூமாரி. அஞ்சலி என்னடி சொல்கிற? ஆமாம் பூமாரி, ஆனால் ப்ளீஸ் என்கிட்ட பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. என் மேலே எந்த ஒரு கோபமும் பற்றாத ப்ளீஸ். எப்படி? இல்லை ஆக்சுவலாக கேரளாவில் அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அப்போது நான் வந்து என் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா, வேணாம் இது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வாய் வார்த்தையாக சொல்லும்போது நான் ஓகே சொல்லிட்டேன் பூமாரி. ஏன்னா நான் இன்னும் வரைக்கும் அதை யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படின்னா நான் ஓகே சொன்னேன் அப்படின்ட்டு. ஆனால் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு அம்மா அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான், அது உனக்கே தெரியும்ல பூமாரி. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நான் எங்கேயோ இருக்கேன். எனக்கு எல்லாமே நீ தானே பூமாரி. உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் பூமாரி. ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியல. நான் எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரில, அதனால தான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததே கிடையாது. எந்த விஷயம் ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி, இல்லை கவலையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இதை நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்கிறதுனே சுத்தமாக புரியல. லவ் அப்படிதான், யார் மேலே எப்போ வரும்னே சொல்ல முடியாது. பூமாரி என்ன நீ நார்மலாக பேசுகிற? ஆமாம், எனக்கு நீ லவ் பண்ணுறதுல ஓகே தான். என்ன சொல்ற நீ? ஆமா, சின்ன வயசுலதே நான் ஏன் லவ் பிடிக்கலன்னு சொன்னேன்ற ரீசனும் உனக்கு தெரியும். உங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. உங்க பாட்டி தாத்தா அதனாலதான் உங்ககிட்ட பேசல. அதனால உனக்கு லவ் மேரேஜ் பண்றது பிடிக்காது. ஆமா, ஆனா இப்போ அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டி பேசாததுக்கு ரீசனே அது கிடையாதுல. மேஜிக் ஸ்கூல்ல அம்மா சேர்ந்ததுனால தானே தாத்தா பாட்டி பேசல. அதனால எனக்கு லவ் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றதை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால மேடம் அழாதீங்க, கண்டிப்பா உங்க லவ்வ நான் சேர்த்து வைக்கிறேன். ஓகே? உண்மையாவா? உனக்கு என்ன எந்த ஒரு கோவமும் இல்லையே? சத்தியமா இல்ல. ஓகே? அண்ட் ஆல்சோ உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சர்ப்ரைஸா? என்னது? அது கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோ.
இந்நேரத்துக்கு அஞ்சலி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா? யாருக்கு தெரியும், இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரே புலம்பல் ஒரே அழுக. அஞ்சலி பூமாரிட்ட சந்தோஷம் லவ் பண்ற விஷயத்த சொல்லவே இவ்வளோ பயப்படுறா. இதுல நான் எப்படி பூமாரிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றது? என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. இவன் கிட்ட சொல்லுவோமா? நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு அவன் லவ் பண்றத நம்ம கிட்ட சொன்னான், அப்ப நம்மளும் சொல்லணும்ல. சந்தோஷ், என்ன? நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னதுடா? இல்ல, நீங்க 2 பேர் லவ் பண்ற விஷயத்த பூமாரி கிட்ட சொல்லவே இவ்வளோ பயப்படுறீங்கன்னா, அப்ப நான் லவ் பண்ற விஷயத்த எப்படி நான் பூமாரி கிட்ட சொல்லுவேன்? எத நீ லவ் பண்றியா? ஆமாண்டா. டேய், இது என்னடா கனவா நிஜமா? கனவுலாம் இல்லடா, நிஜம்தான். உண்மையில நீ லவ் பண்றியா? ஆமா. ஏன் இப்படி கேக்குற? ஏண்டா, ஒரு பொண்ணை பார்த்து டேய் சைட் அடிடா அப்படின்னு சொன்னாலே ஏச்சி லூஸு அப்படின்ட்டு போவ. இதுல நீ எப்படிரா? அதான் மச்சி, எனக்கே தெரியல. எப்படியோடா நீயும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. கங்க்ராட்ஸ். தேங்க்யூடா. ஆனா நீ லவ் பண்றது எதுக்குடா பூமாரி கிட்ட சொல்லணும்? இப்போ அஞ்சலிக்கு பூமாரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவா. அதனால இந்த விஷயத்த எப்படிரா ஷேர் பண்றதுன்னு நினைச்சு பயப்படுறா. நீ ஒரு பொண்ணை லவ் பண்றத உன் ஃபேமிலிட்ட சொல்லுடா. இது எதுக்குடா நீ பூமாரிட்ட சொல்லணும்? அதுக்கு எதுக்குடா நீ பயப்படணும்? மரமண்ட, நான் லவ் பண்றதே பூமாரியா தான். என்னது? பாத்துடா. ஏன்டா? டேய் லூசு பையலு, உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆள் கிடைக்கலையாடா? டேய், லவ் பண்றது என்ன பஜ்ஜி சுடுறதா? வேற ஆளை வச்சு பஜ்ஜி சுடுறான்னு சொல்றதுக்கு? ஆமாப்பா, இது ரொம்ப முக்கியம். டேய், நீ லவ் பண்றது என்னமோ எனக்கு சந்தோஷமா இருந்தாலும், ஆனா பூமாரியை லவ் பண்றேன்னு சொல்றியே, உன் லவ் எப்படா சக்சஸ் ஆகும்? நீலாம் வாயிலே ஒரு போடு போடணும்டா. சொல்ற பேர் லவ் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்றான் பாரு. இல்லடா, நார்மலா நீ யோசிச்சு பாரு. அவளுக்கு லவ்னாலே சுத்தமா பிடிக்காது. வேற யாராவது லவ் பண்ணாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுல நீ அவளையே லவ் பண்றேன்னு அவகிட்ட சொன்னா அவ என்ன பண்ணுவா? டேய், அதெல்லாம் ஐயோ சொல்ற விதத்துல சொன்னா லவ் பண்ணுவடா. பண்ணுவா. போலீஸ்க்கு கால் பண்ணுவா. லூஸ் பைலே, உன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாரு. சரிடா, அவ முதல்ல எங்க லவ்வ ஒத்துக்கட்டும், அதுக்கப்புறமா உன் லவ்வ சொல்லு. தெளிவு லைட்டா. ஆக்சுவலா நான் இப்போ சொல்ல போறது இல்ல, ஒரு 3 to 4 month போட்டோம், அதுக்கப்புறமா சொல்ல போறேன். ஏண்டா இவ்வளோ நாள் இழுக்கிற? அது ஆமா, சுச்சுவேஷன் சரியில்லை. ஹாய் சஞ்சய் ப்ரோ. ஏன் வேண்டாம் இவனா?